அதிமுக போட்டியிடும் 23 வேட்பாளர்களுடைய பெயர் பட்டியலானது முதற்கட்டமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் வேப்பனஹள்ளி தொகுதியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி போட்டியிடுவதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லக்ஷ்மணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். லக்ஷ்மணன், தற்போது 23 வேட்பாளர்களுடைய பெயர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பணிகள் பொறுத்தவரையுமே கடந்த 2 மாதங்களாக அனைத்து கட்சிகள் சார்பாக தீவிரமான முறையில் தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இதுவரைக்கும் பார்த்தமட்டால் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் பொறுத்தவரையுமே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வெளியிட்டிருக்கிறது. 2ஆம் கட்டமாக தற்போது அதிமுக சார்பாக முதற்கட்டமாக வேட்பாளர் பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வெளியிட்டிருக்கிறார். முதல் கட்டத்தில் பார்த்தோம் என்றால் 23 முக்கிய தொகுதிகளில் யார் யாரெல்லாம் போட்டியிடுவார்கள், அவர்களுடைய பெயர், அவருடைய பதவி காலம் குறித்து தொடர்ந்து தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை மூலம் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். எந்தெந்த தொகுதியில் யார் யார்கள் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கழக துணை பொதுச் செயலாளரை சேமனப்பள்ளி என்ற தொகுதியில் நிற்கப்படுவதாகவும் தற்போது வெளியிட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக திண்டுக்கல் தொகுதியில் திண்டுக்கல் சீனிவாசன் நிற்கப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நந்தம் தொகுதியில் பார்த்தோம் என்றால் விஸ்வநாதன் அந்த தொகுதியில் போட்டியிடுவார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. தொண்டாமுத்தூர் தொகுதி SP வேலுமணி போட்டியிடுவார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குமாரபாளையத்தில் தங்கமணி போட்டியிடுவார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் போட்டியிடுவார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மயிலம் தொகுதியில் சண்முகம் போட்டியிடுவார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மதுரை மேற்கு பகுதியில் செல்லூர் ராஜு போட்டியிடுவார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. பாலங்கோடு தொகுதியில் அன்பழகன் KP அன்பழகன் போட்டியிடுவார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. நன்னிலம் தொகுதியில் காமராஜ் போட்டியிடுவார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. வேதாரண்யம் தொகுதியில் பார்த்தோம் என்றால் மணிகண்டன் போட்டியிடுவார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. விராலி மலையில் விஜயபாஸ்கர் போட்டியிடுவார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. கோவில்கட்டியில் பார்த்தோம் என்றால் கடம்பூர் ராஜு போட்டியிடுவார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. திருமங்கலம் தொகுதியில் RB உதயகுமார் போட்டியிடுவார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. சிவகாசி தொகுதியில் ராஜேந்திர பாலாஜி போட்டியிடுவார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மதுரவாயல் தொகுதியில் பெஞ்சமின் போட்டியிடுவார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. கலசப்பாக்கம் தொகுதியில் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி போட்டியிடுவார் எனவும், திருப்பரங்குன்றம் தொகுதியில் ராஜன் செல்லப்பா எனவும், பவானி தொகுதியில் கருப்பன் எனவும், ஜோலார்பேட்டை தொகுதியில் வீரமணி எனவும், கரூர் தொகுதியில் விஜயபாஸ்கர் எனவும், அரியலூர் தொகுதியில் தாம ராஜேந்திரன் போட்டியிடுவார் என முதற்கட்டமாக 23 தொகுதிகளில் யார் யாரெல்லாம் வேட்பாளராக போட்டியிடுவார்கள் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவித்திருக்கிறார். அந்த வகையில் தான் லக்ஷ்மணன், நீங்க இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.